أأمنتم من في السماء أن يخسف بكم الأرض فإذا هي تمور أم أمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير. அல்லது கல்லு மழை பொழியாது நினைச்சீங்களா? இந்த ஜோர்டான்ல லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊருக்கு அல்லாஹ் கல்லு மழையை பொழிய வைக்க இல்லையா? டெட் சீன விரிக்க இல்லையா? அதுக்கு பக்கத்தான் அவ்வளவு பெரிய அநியாயம் நடக்குது. அல்லாஹ் கேளுமா இயலாதா? செஞ்சு காட்டோனா இல்லையா? இன்றைக்கு இரவு நாங்க எல்லாம் துஆ கேட்போம், அல்லாஹ் கல்லு மழையை பொழிய வை. அல்லாஹ் எங்கட துஆவை கபூல் செய்யறதா இறக்கப்படுறதா? எவ்வளவு இறக்கத்துடைக்கான் அல்லாஹ். மாலைதீவுல முழு பள்ளியிலையும் 5 நேரம் குனூத் நடக்குது. முழு பள்ளியிலையும் 5 நேரமும் குனூத் மாலையில. அந்த குனூத் அவ்வளவையும் அல்லாஹ் கபூல் செஞ்சிருந்தா இப்ப முழு யஹூதியும் அழிச்சிருக்கணும் அல்லாஹ். அந்த குனூத்தையும் கேட்டுட்டு அல்லாஹ் அவ்வளவு இறக்கமா இருக்கானே. அடியானுக்கு சந்தர்ப்பம் கொடு, தௌபா செய்யணும், இஸ்லாத்தை விளங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் இறக்கினான் கல்லு மலைய. அல்லாஹ் சொல்றான், أأمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير. இறக்கினா தான் உங்களுக்கு விளங்கும் அல்லாஹ் யார். யானை கூட்டத்துக்கு அல்லாஹ் கல்லு போட்டானா? காபாவை அழிக்க வந்த அப்ரஹாவுடைய கூட்டத்துக்கு அல்லாஹ் கல்ல போட்டானா இல்லையா? அந்த அல்லாஹ் இருக்கானா மௌத்தாயிட்டானா? இருக்கானா மௌத்தாயிட்டானா? இருக்கா. அந்த குதிரத்தை விளங்குறதா சூரா முல்க். கருத்து விளங்கி ஓதி பாருங்க, ஈமான் கூடும். உங்களோட கருத்தை விளங்கி ஓதி பாருங்க, ஈமான் கூடும். فَسَتَعْلَمُونَ كَيْفَ نَذِيرٌ وَلَقَدْ كَذَّبَ الَّذِينَ مِنْ قَبْلِهِمْ فَكَيْفَ كَانَ نَكِيرٌ. இதுக்கு முன்னாலே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்துக்கு என்ன நடந்துச்சு? ஆதுக்கு என்ன நடந்தது? சமூதுக்கு என்ன நடந்தது? அழிச்சு காட்டானா இல்லையா அல்லாஹ் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சிந்திக்கிறதுக்கு 3 உதாரணம் சொல்றான். முதலாவது, அவலம் யரவு இலத் தைர், பறவை பாருங்க, ஃபௌகஹும் ஸாஃபாத். நீ அசரு பறவை பாருங்க, பறவைகளை பறக்கும். பறவை பறக்கும் பொழுது நீங்க பாத்திருக்கீங்களா? சஃப் சஃபா பறக்கும். பாத்திருக்கீங்களா? எப்படி பறக்கும்? சஃப் சஃபா பறவை பறக்கும். பாத்திருக்கீங்க? இது அல்லாஹ்வுடைய குதிரத்து. அல்லாஹ் சூரத்துல் முல்க்ல இத சொல்றான். அவலம் யரவு இலத் தைரி ஃபௌகஹும் ஸாஃபாத் வயக்பிضن ما يمسكهن إلا الرحمن. இந்த பறவை கீழே உலாம பறக்குது. கீழே உலாம பறக்குது. யார் இத கீழே உலாம பாதுகாக்கிறது? ரஹ்மான். இன்னஹு பிகுல்லி ஷைஇன் பஸீர். அந்த அல்லாஹ் முழு விடயத்தின் மீதும் பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் உலகத்தில் எத்தனை லட்சம் பறவை பறக்கு. இதை பார்த்து விலங்கு அல்லாஹ் சக்தி உடையவன். அல்லாஹ் எல்லாம் செய்வான். கொஞ்சம் சபர், கொஞ்சம் பொறுமை. அடுத்தது ஓதுங்க. அடுத்த 10 ஆயத் ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அம்மன் ஹாதல்லதீ ஹுவ ஜுந்துல் லகும் யன்சுருகும் மின் தூனிர் ரஹ்மான் இனில் காஃபிரூன இல்லா ஃபீ குரூர். அம்மன் ஹாதல்லதீ يرزقكم إن أمسك رزقا بل لجوا في عتو ونفور أفمن يمشي
مكبا على وجهه أهدى أمن يمشي سبيا على صراط مستقيم قل هو الذي أنشأكم وجعل لكم السمع والأبصار والأفئدة قليلا ما تشكرون قل هو الذي ذرأكم في الأرض وإليه تحشرون ويقولون متى هذا الوعد إن كنتم صادقين قل إنما العلم عند الله وإنما أنا نذير مبين فلما رأوه زلفة سيئت وجوه الذين كفروا وقيل هذا الذي كنتم به تدعون قل أرأيتم إن أهلكني الله ومن معي أو رحمنا فمن يجير الكافرين من عذاب أليم قل هو الرحمن آمنا به وعليه توكلنا فستعلمون من هو في ضلال مبين قل أرأيتم إن أصبح ماؤكم غورا فمن يأتيكم بماء معين அல்லாஹ்னு சொல்லுங்க. என்ன கேள்வி அடையாளத்தோட முடியுது, பதில் சொல்லணும் அல்லாஹ் விளங்கப்படுத்து. அல்லாஹ் இப்ப கேட்கிறான், சரி அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல் லகும் யன்சுருக்கும் மின் தூனிர் ரஹ்மான். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு உதவி செய்ய வேற யார் இருக்கு? எங்களுக்கு வேற ஒருத்தரும் இல்லையே. அல்லாஹ்வோட உதவி தான் எங்களுக்கு வரும் இன்ஷா அல்லாஹ். வேற யாரும் எங்களுக்கு உதவி செஞ்சு சரி, உதவி செய்யறவன் வேற நோக்கத்தை உதவி பண்ணுவோம். எங்களுக்கு யார் உதவி தேவை? அல்லாஹ். அதான் அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் ஹாதல்லதி யன்சுருக்கும் மின் தூனிர் ரஹ்மான் இனில் காஃபிரூன இல்லா ஃபீ குரூர். உலகத்துல வாழ்ற காஃபிர்கள் எல்லாமே ஏமாத்தத்துல வாழ்றாங்களா? ஏன்னா அவனுக்கு அல்லாஹ் இல்லையே. கல்லையும் மண்ணையும் வணங்குறவனுக்கு இவ்வளவு தைரியம் வேண்டாம், எங்களுக்கு எவ்வளவு தைரியம் வரணும்? உதவி இறங்க போகுது அவனுக்கா எங்களுக்கா? இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு தான். அல்லாஹ் கேட்கிறான், அம்மன் யாரப்பா உங்களுக்கு உதவி செய்யுது? அடுத்த அம்மன் வருது பாருங்க, அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜூதுல் லகும் யன்சுருக்கும். உங்களுக்கு உதவி செய்யறது யாரு? அல்லது இரண்டாவது, அம்மன் ஹாதல்லதி ஹுவ ஜுந்துல் லகும் அம்மன் ஹாதல்லதி யர்சுகுக்கும். ரிஸ்க் தரது யாரு உங்களுக்கு? எங்களுக்கு உதவி செய்யறதும் அல்லாஹ் தான், ரிஸ்க் தரதும் யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹ் சொல்றான், இன் அம்சக ரிஸ்கா. ரிஸ்க் எடுத்தாட்டினா அல்லாஹ் என்ன செஞ்சா? அல்லாஹ் ரிஸ்க் எடுத்தாட்டினா என்ன? மழை பெய்யாம விட்டுட்டு புட்பூண்டுகள் முளைக்கல, என்ன நடக்கும்? பல்லஜூ ஃபீ உதுவி வ நுஃபூர். அப்பதான் உங்களுக்கு விளங்கும் அல்லாஹ் கஷ்டத்துல, துயரத்துல, சாப்பாடு இல்ல, பஞ்சம்,
ஒன்றுமில்லை உலகத்தில். அல்லாஹ் ரிஸ்க் எடுத்தாட்டல் என்னும் யாருக்கு தந்துட்டே இருக்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறான், அஃபமன் யம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹி அஹ்தா. கியாமத்துடைய நாளையில இந்த காஃபிர்கள் இருக்காங்களே, இவங்க எல்லாம் முகத்தால நடப்பாங்க. எதால நடப்பாங்க? எதால? ஆச்சரியம் இருக்குதா கேட்க போல? முகத்தால நடப்பாங்க. நாங்க காலால நடக்கிற மாதிரி இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில பார்க்கல. ஏரியல் ஷெரோன் வருவான் முகத்தால் நடந்து. எந்தெந்த விரோதி எல்லாம் எங்களுக்கு இருந்தானோ எப்படி வருவான்? முகத்தால் நடந்து வருவான் காஃபிர். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் முகத்தால் நடக்கலுமா? நபி அவங்க சொன்னாங்க, காலால நடக்க வச்ச அல்லாஹ்க்கு முகத்தால் நடக்க வைக்கலாதா? அஃபமன் யம்ஷி முகிப்பன் அலா வஜ்ஹிஹி அஹ்தா அம்மன் யம்ஷி சவியன் அலா சிராத்தின் முஸ்தகீம். நேரான பாதை நடப்போம் நாங்க சிறந்தவங்களா அவங்க சிறந்தவங்களா? அல்லாஹ் கேட்கிறான், நீங்க சிறந்தவங்க. நீங்க நேரான பாதையில போறீங்க, நீங்க இஸ்லாத்துல போறீங்க, மார்க்கத்துல போறீங்க, நீங்க சிராத்தின் முஸ்தகீம். இப்ப அல்லாஹ் சொல்றான், நபியே சொல்லுங்க, குல் குல் ஹுவல்லதீ அன்ஷஅகும். உங்களை உருவாக்கினது யார்? உலகத்துல உங்களை படைச்சது யார்? படைச்சது மட்டுமல்ல, 3 உறுப்பு தந்திருக்கு, விசேடமான உறுப்பு. وَجَعَلَ لَكُمُ السَّمْعَ وَالْأَبْصَارَ وَالْأَفْئِدَةَ. 3 உறுப்பு இருக்கு. முதலாவது காது. காது கேக்குதா? இதை விட பெரிய நியமத் ஒன்று. காது கேட்கறதுக்கு தானே. செவிட்டு மனுஷன் போய் கேளுங்க காதுடைய பொறுமதி. காது கேட்காதவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க. ரெண்டாவது கண் பார்வை. கண் பார்க்குதா? இதை விட பெரிய நியமத் இல்லை. எத்தனை கோடி கொடுத்தாலும் பார்வை எடுக்கல. மூணாவது அஃபீதா, உள்ளம், புத்தி. யோசிக்கிற அளவுக்கு புத்தி இருக்கா இல்லையா? நல்லா யோசிச்சீங்கன்னா நீங்க ஒரு நாள் இந்த சூரா முழுக்க ஓதா விட மாட்டீங்க, பாடமாக்கிறீங்க. சூரா முழுக்க பாடமாக்கணும் ஒரு வேலை செய்யலாம். என்ன செய்யுது? இண்டையிலிருந்து ஒரு மாதத்துக்கு மனைவி பிள்ளையில இருந்து வீட்டுல ஓதிவாங்க. ஒரு மாசத்துல பாடம். அது பிறகு வாரத்துல ஓடி ஓடி ஓதலாம், நடந்து நடந்து ஓதலாம். பாடம் வந்து கருத்து விளங்கி ஓதுவீங்க. மாஷா அல்லாஹ் சொல்ற இந்த 3 உறுப்பு சம், அப்சார், அஃபீதா தந்திருக்கிறேன். ஆனால் கலீலம் மா தஷ்குரூன், நன்றி செலுத்துறவங்க மிச்சம் குறைய பேர். நன்றி செலுத்துறவங்க என்ன? கலீலம் மா தஷ்குரூன். அடுத்து சொல்ற அல்லாஹ், நபியே சொல்லுங்க, குல் ஹுவல்லதீ ذرأكم في الأرض. அந்த அல்லாஹ் தான் உங்களை பூமியில உருவாக்கினான். அல்லாஹ் ஏன் இதெல்லாம் சொல்லணும்? அல்லாஹ் இல்லாத வேறொருத்தரும் செய்யலையே இதெல்லாம். பென்ஸ் கார் கம்பெனி ஒன்று சொல்லுது, உங்களோட பாஷையில சொல்றா. அவுடி கம்பெனி ஒன்று சொல்லுது, அவுடிய பத்தி சொல்றான், பென்ஸை பத்தி சொல்றான். சொல்றது உரிமையா இல்லையா? செஞ்சவன் தானே சொல்லணும், செய்யாதவன் சொல்லலுமா? சிஎன்ஆ கார்காரர் போய் பென்ஸை பத்தி சொல்லலுமா? இல்லையே. இப்ப மனிதனை படைச்சிருந்து முதலா சொன்ன அல்லாஹ் மட்டும்தான், வேறொருத்தர் சொல்லலையே படைச்சன். எங்களை படைச்சவன் அவன் தானே. முஸ்லிம மட்டுமா? காஃபிர் எல்லாரும். குல் ஹுவல்லதீ அன்தராகும் ஃபில் அர்த் வ இலைஹி துஹ்ஷரூன். ஒரு நாளைக்கு யார்ட்ட போறோம்? யார்ட்ட போறோம்? அர்துல் மஹ்ஷர். அது உலகத்தில் பலஸ்தீன். ஏன் இவ்வளவு போராட்டம் நடக்குன்னு யோசிச்சு பாப்பீங்களே. சிலவங்களுக்கு தெரியா, முஸ்லிம்களுக்கே தெரியாது. இந்த உலகத்துல கடைசியாக மீதமாக இருக்கிற பூமி பலஸ்தீன் பூமி. அதெல்லாம் அழிஞ்சது. கியாமத்துடைய சின்ன அடையாளம் 130 சுற்றம் அடையாளம் இருக்கு.